வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சர்வீஸ் வீடியோவில் இன்றைக்கி ஒரு ஓப்போ A5 மொபைலுக்கு எப்படி நம்ம டிஸ்பிளே மாற்றலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த டிஸ்பிளே யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்க்ராட்சு இந்த மாதிரி டேமேஜ் ஆகிட்டுங்கிறதுனால நீ மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே நம்ம ஹீட் பண்ணி தான் பிரிக்கணும். அதுக்கு முன்னாடி இதோட பேக் டோரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் டோர் தான், அதனால் ஈஸியாக நம்ம கழட்டிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அது ஒன்றை தான் நீங்கள் கவனித்து அதை ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்புக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிரும். பாருங்கள், இது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதோட ஸ்ட்ரிப்பு இங்கே தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப்பை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஸ்ட்ரிப்பை தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மெயின் கப்புக்கு போய் அந்த கப்பை கழட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே போயிடலாம். எல்லா ஸ்பேரையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே கனெக்டர் இருக்க இடத்துக்கு நம்ம போயிடலாம். டிஸ்பிளே கனெக்டரை எடுத்துகிட்டு பேட்டரியை எடுத்துகிட்டு டிஸ்பிளே கனெக்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஹீட் பண்ணி எடுக்கணும். ஸோ எல்லா ஸ்க்ரூவையும் கவனமாக கழட்டிட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பேட்டரியை எடுத்துகிட்டு இப்போ பேட்டரியை ரிமூவ் பண்ணி காட்டுறது பாருங்கள். 2 பக்கமும் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்டிக்கரையும் எடுத்து விட்டுட்டு பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா பேட்டரி வந்துடும். இது கொஞ்சம் நெளிஞ்சிருக்கமாக இருந்துச்சுன்னா அப்போவே அதை ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுங்க. இல்லை அப்படின்னா அது எதுவும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஆண்டனா கேபிள் எப்படி வந்து கிடக்கு அப்படின்னு. இந்த ஆண்டனா கேபிள் 2 மேலேயும் கீழேயும் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த கேபிளில் கனெக்ஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் கனெக்ட் பண்ணாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டவர் கிடைக்காது. ஸோ அந்த ஆண்டனா கேபிளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது நீங்கள் டிஸ்பிளே மாற்றும் போது இப்படி பேட்டரி எடுக்கும்போது ஆண்டனா கேபிள் கனெக்ட் ஆகாமல் மேலே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டவர் கிடைக்காது. அப்புறம் டிஸ்பிளே மாற்றினதுக்கப்புறம் தான் டவரு இல்லை, காலிங் பேசும்போது வரல, ஆனால் சிம் காட்டுது டவர் காட்டல அப்படிங்கிற பிரச்சனை அந்த டவர் கேபிளில் தான் இருக்கும். ஸோ மாற்றும் போது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா சைடும் ஒரு வாட்டி ஹீட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அந்த பிடிமானம் எல்லாமே லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பனரை வச்சு இல்லாட்டி அந்த அட்டையை வச்சு எடுக்கும்போது அப்பப்போ லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் ஃபுல் சைடும் ஒரு வாட்டி ஹீட் பண்ணிக்கிடுதேன். ஹீட்டிங் கொஞ்சம் கரெக்டாக வைங்க, ஏன்னா இது பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இலக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஹீட்டை கரெக்டாக வச்சு கரெக்டான டைமிங்கில் அந்த இடத்துல வைங்க. இப்போது ஹீட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஓப்பன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓப்பனரை நம்ம வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இதில் வந்து எல்லா இடமும் கரெக்டாக பிடிச்சிருக்குது. நம்ம ஹீட் பண்ணதுனால லைட்டாக விட்டுருக்குது. ஸோ கரெக்டாக எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஃப்ரேமுக்கும் டிஸ்பிளேக்கும் கேப் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எடுங்க. அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு எடுங்க. ஹீட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அந்த கம்மெல்லாம் மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஹீட் பண்ணாமல் எடுக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரேமில் ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஸோ டிஸ்பிளே உடஞ்சி தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்பிளே ஃப்ரேமோட ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது, கழட்டவே முடியலை அப்படிங்கிற கண்டிஷனில் நீங்கள் கண்டிப்பாக ப்ளோயர் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம பேசிக்காக ஓரளவுக்கு ஹீட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வருது. வராத இடங்களுக்கு இப்போ நான் ப்ளோயர் போட்டு காட்டுறேன். வராத இடத்துக்கு எப்படி ஹீட் ஆகி அது வருது அப்படிங்கிறத பாருங்கள். மேல் சைடு நான் ஹீட் பண்ணி காட்டுறேன். இங்கே கேமராவும் ஏர் ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கம்மியான நேரத்தில் ஹீட்டை காட்டுங்க. மற்ற இடத்துல கொஞ்சம் அதிக நேரம் ஹீட் காட்டினீங்க அப்படின்னா பாருங்கள், இப்போ ஹீட் காட்டின அப்புறம் எவ்வளோ சுலபமாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஃப்ரேமுக்கும் எந்த டேமேஜ் இருக்காது. டிஸ்பிளே உடஞ்சிருந்தாலும் உங்கள் கைக்கு எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த பக்கம் ஹீட் பண்ணி ஃபுல்லாக நம்ம அந்த டிஸ்பிளேயே கழட்டிடலாம். உடஞ்சிருக்க பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, உங்கள் கைக்கு எதுவும் டேமேஜ் ஆயிரும். பாருங்கள், ஹீட் பண்ண அப்புறம் எவ்வளோ சுலபமாக அது வெளியே வருது அப்படிங்கிறத பாருங்கள். அவ்வளோதான். இப்போது டிஸ்பிளேக்குள்ளே கிளாஸை எடுத்தாச்சு. உள்ளே தான் எல்லா ஸ்பேருமே இருக்குது. லைட்டாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா தனியாக டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போது டிஸ்பிளே கழட்டினதும் வேலையாக ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ எந்த பிசுறுமே இல்லாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவே பண்ணுங்கள். டிஸ்பிளே ஒரு தடவை ஒட்டிட்டோம் அப்படின்னா அதை பிரித்து திரும்ப வேலை பார்க்காத அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா பிரிக்கும்போது பிளாக் டாட் வரும், சில நேரம் ஒயிட் அடிச்சிடும், டச் ஒர்க் ஆகாமல் போயிடும், டிஸ்பிளே வராமல் போயிடும். ஸோ டிஸ்பிளே கழட்டாத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு முன்னாடியே பண்ணிடுங்க. பாருங்கள், இங்கே எல்லாம் நிறையா கம்மு, நிறையா டஸ்ட்டு, இடத்த அடைக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு
பாருங்கள், ஒவ்வொரு கேப்பு எல்லாத்தையுமே ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது டிஸ்பிளேயை வச்சு செக் பண்ணிக்கலாம். டச் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லா இடத்துலையும் கலர்லாம் கரெக்டாக இருக்கா, எதுவும் ப்ரைட்னஸ் குறையுதா, யூஸ் பண்ணதுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை டிஸ்பிளேயை வச்சு ஃபிட்டிங் எப்படி இருக்குது, ஃப்ரேமில் கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கா, கரெக்டாக அந்த கனெக்டரில் போய் கனெக்ட் ஆகுதா, எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் போட்டு ஒட்டிடலாம். இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஆன் பண்ணி இப்போ செக் பண்ணிடலாம். பாருங்கள், அவ்வளோதான் வந்துட்டு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறையா மாடலுக்கு டிஸ்பிளே எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ வெர்ஷன் ப்ராப்ளமும் வரும். நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான், நம்ம எடுத்தாச்சு. இப்போது பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். நீங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கு ஒரு முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா எல்லா இடத்தையும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கார்னரில் கொஞ்சம் அதிகமாகவே பேஸ்ட் விடுங்க, ஏன்னா கார்னர் கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கும். கேமரா, ஏர் ஸ்பீக்கர் அதெல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு எல்லா பேஸ்ட்டையும் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ நான் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு டிஸ்பிளே எடுத்து ஒட்டிட வேண்டியதான். டிஸ்பிளே கொடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா பபுள் கவர் ஒன்று கொடுப்பாங்க, அதோடு சேர்ந்து கொடுப்பாங்க. அது எப்போதுமே கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே டிஸ்பிளே வச்சு நீங்கள் ஸ்க்ரூ போடும்போது கீழே எதுவும் பொருள் டிஸ்பிளே டேமேஜ் ஆகாமல் வச்சுக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கவர் இருந்தாலும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு அதை நம்ம காயிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்கிட்ட கொடுக்குற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருக்குது, என்னென்ன செய்யணுமோ அதை பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பப்புள் கவர் ஒன்று. எதுவும் அழுத்தம் கொடுத்தாலும் அது டிஸ்பிளே எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணும்போதும் நீங்கள் நிறையா பொருள் சேவ் பண்ணதுக்கு அதை வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே கனெக்டரை மாற்றியாச்சு. அந்த மாதிரி இழுத்து வச்சிங்க அப்படின்னா அது அந்த ஃப்ரேமோடு ஒட்டிக்கிடும். ஒட்டினதுக்கப்புறம் பேட்டரி எடுத்து மாட்டிட்டு 2 பக்கம் ஸ்டிக்கர் இருக்கும், அதையும் கரெக்டாக கவர் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ 2 பக்கம் ஸ்டிக்கரையும் இழுத்து விட்டுட்டு நம்ம கப்பு வச்சு மூடிட வேண்டியதான். டிஸ்பிளே மாட்டும் போதே ஃப்ரேமோட செட் ஆகுதா, ஃபிட் ஆகுதா, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கா, எதுவும் தூசி இருக்கா, டஸ்ட் இருக்கா, பழைய கம் இருக்கா, ஃப்ரேம் எங்கேயும் பெண்டாக இருக்கா, ஏற்ற இறக்கம் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு டிஸ்பிளே ஒட்டுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரப்பர் போட்டு டைட் பண்ணும்போது கிளாஸ் பாடிங்கிறதுலாம் டப்புன்னு உடஞ்சிரும். பாருங்கள், அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ எல்லா இடத்துலையும் போட்டுட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டணும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டிட்டு செல்லை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு மாட்டினீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகாத கண்டிஷனில் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். ஸோ நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டிட்டு தான் சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத மாடல், இல்லை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் மாடல் அப்படின்னா அதெல்லாம் தேவைப்படாது. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் மொபைலில் சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். பாருங்கள், பேட்டரி கொஞ்சம் உள்ளே சேரலாத, ஃபிட் ஆகலை. திரும்ப ஒரு வாட்டி கழட்டி மாட்டியாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ ஆன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நம்ம ரப்பர் போட்டுக்கலாம். ஆன் ஆகுது. ஸோ இப்போ ரப்பர் போட்டுட்டு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் காய விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு OPPO A5 மொபைலுக்கு நம்ம இப்படி தான் காம்போ மாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் ஃப்ரீயாக கற்றுக்கிடணும் அப்படின்னா நம்ம சேனல்லே அதுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு 28லேருந்து 30 வீடியோ கொடுத்துருப்பேன். மொபைல் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாதவங்க கூட அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மொபைல் சர்வீஸை பற்றி ஒரு ஐடியா வரும். தேவையான டூல்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே மொபைல் சர்வீஸ் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். அதுபோக ஆம்பிளிஃபையர் அசம்பிள்லேருந்து ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் வரைக்கும் நான் இதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன். நீங்கள் சர்வீஸ் எல்லாம் கற்றுக்கிடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். நம்ம சேனல் டெய்லி சர்வீஸ் சீரீஸில் நான் என்னென்ன மொபைல் டைப் இருக்கோ எல்லா மொபைலுக்கும் எப்படி காம்போ மாற்றலாம், இல்லை வேறு எந்தெந்த பொருள் நம்ம கடைக்கு சர்வீஸ்க்கு வருதோ எல்லாத்தையுமே இதில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.